ஏய், என்னடி இவ மூட்டையை காலக்கிலேயே வச்சுக்கிட்டே நகர மாட்டா போல் இருக்கே. நீ ஏதோ பாத்ரூம் போவ அங்கே போவ அப்படின்னு நேற்று, இன்னைக்கு பார்த்தா இவ பார்த்தா உட்காந்துக்கிட்டே இருக்கா, நகர கூட மாட்டேங்கிறா மூட்டையை விட்டு. இருமா, எவ்வளோ நேரம் இதே மாதிரி உட்காந்துருப்பான். இல்லைன்னா நான் போய் ஏதாச்சும் பிட்ட போட்டு கிளப்பிடுறேன் அப்படின்ற. சரி பார்க்கலாம் வா. ஹலோ, என்னங்க இங்கே தான் இருக்கீங்க? எப்போ தான் வர போகிறீங்க? நானும் எவ்வளோ நேரம் இங்கேயே உட்காந்துருக்கிறது. இந்த வரேன் அந்த வரேன் அப்படின்றீங்க. எப்போ வருவீங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது, நீங்களும் கரெக்டாக சொல்ல மாட்டேறீங்க. என்னது, இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணவா? ஐயோ, நான் காலையிலேருந்து பாத்ரூம் போகலை, எதுவும் போகலை. இந்த மூட்டையை வச்சுக்கிட்டு அதை அப்படியே காவை காத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ட்டு. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. ம் 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 அப்படியா? ஐயோ, சரி, நான் ஏதோ பண்ணுறேன், விடுங்க பார்த்துக்கலாம். என்ன இந்த ஆள் லேட்டாக அப்படின்றான். டைம் ஆக எனக்கு ஒரு பக்கன்னு இருக்கு. ம் ஏய், என்னடி அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்? ம் அம்மா. அப்படின்னா ஏதோ நடக்க போகுது, நீயும் சிரிச்சு விடு, அப்போ தான் நம்ம நல்லவன் நம்புவான். ஹாய். அவன் மெல்லமாக போய் பேச்சு கொடுக்கவா? வேணாம், நீ போனால் சந்தேகம் வரும். நான் அப்படியே கிளம்புறேன் லைட்டாக, சரியா? நான் போய் பேச்சு கொடுக்குறேன். ஆண்டி, இந்த பேக்கை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறீங்களா? நானும் எங்கள் அம்மாவும் ரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ம் நானா? இல்லைம்மா, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். நாங்கள் டக்குன்னு 2 நிமிஷத்தில் வந்துடுவோம் ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியா? சரி, வச்சுட்டு போங்க. அம்மா வாம்மா கிளம்பு. ஏய், என்னடி பேக்கு அவகிட்ட கொடுத்துட்டு வரேன்? அம்மா, அதெல்லாம் பெரிய தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்கு, அவகிட்ட கொடுத்துட்டு வர்றதுக்கு. நான் இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கேன், வா அந்த பக்கம் போய் பேசிக்கலாம். சரி, ஏதோ பண்ணு, ஒர்க் அவுட் ஆனால் சரி தான். ஒரு 2 நிமிஷம் பேக்கை பார்த்துக்குங்க, இந்த வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. ஏய் நில்றி, என்ன பேக் அவகிட்ட கொடுத்துட்டு வரேன்? உனக்கு என்ன என் பிளான் புரியலைன்னு நினைக்கிறேன். சரி, உன் பிளான் என்ன தான் அதே சொல்லி தொல்ல. இப்போ நம்ம பேக்கை அவகிட்ட கொடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் வந்திருக்கோம். அவளுக்கு இப்போ என்ன நினைப்பு வரும்? நம்ம நல்லவ, அதனால் நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம், அப்படித்தானே? இப்போ நம்ம இங்கேருந்து கொஞ்ச நேரம் கழித்து போனோம்னா அது என்ன பண்ணோம், அதுக்கும் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி காலை எழுந்து போய் உட்காந்துருக்கு, அதனால் கண்டிப்பாக வந்து தீரும். அது என்ன பண்ணோம், நம்ம போனோம்னா நம்மளை பார்த்துக்க சொல்லிட்டு அது 2 நிமிஷம் போயிட்டு வரேன் அப்படின்னு போகும். அதுக்குள்ளே நம்ம மூட்டையை தூக்கிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான். அடங்கொப்பன் தாமரை பொருள் தலைமுழுக, இது எனக்கு புரியாம போச்சு. உனக்கு எதுதான் டக்குன்னு புரிஞ்சு? இப்பாச்சும் புரிஞ்சுதா இல்லை சும்மா தலையாட்டுறியா? அடி புரிஞ்சுடி, வா போவோம். இப்போ தானே சொன்னேன், 2 நிமிஷம் இரு, அதுக்கப்புறமா போகலாம். சரி. ஓஹோ, என்ன காலையிலேருந்து வலது கை அரைச்சிக்கிட்டே இருக்கு, ஏதாச்சும் லம்பா கிடைக்க போதா என்ன? இந்த தாடியை வேற ஒட்டி வச்சுக்கிட்டு ஐயோ நசனசான்னு இந்த வெயிலில் வேர்த்து வேற கொட்டுது. கெட்டப்ப போட்டாலும் போட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆஹா, இப்போ தான் கையறிக்குதுன்னு நினச்சேன், அதுக்குள்ளே 2 மூட்டையோட ஒன்று உட்காந்துருக்கேன். 3 மூட்டையா? ஆஹா, இன்னைக்கு லம்பா ஏதோ கிடைக்க போகுது. ஏய் ஜாலி, அப்படியே ஒரு ரவுண்டு போவோம், என்னதான் பண்ணுறான்னு பார்ப்போம். என்ன இது, பைய வச்சுட்டு போனாலுங்க வருவாங்க மாட்டாளுங்கன்னு தெரியல. எவ்வளோ நேரம் ஆகுது? 2 நிமிஷம் அப்படின்னாலுங்க. அவன் யார் இங்கே? தாடியும் கீடியுமா? நம்மளை தான் பார்க்குறான்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்மளை தான் பார்க்குறான். ஐயோ, திருடனா இருப்பானோ? பையையே தூக்கிட்டு போயிடாம, அது வேற ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஐயோ, சுற்றி முற்றி நம்மளை தான் பார்க்குறான் போல் இருக்கு. சுற்றி இங்கே இந்த 2 பக்கியை போச்சு, ஆளைக்கானா வந்தாலும் நல்லதாக இருக்குமே. ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் பேக்கை பார்த்துக்கிட்டதுக்கு. நான் பேக்கை எடுத்துக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியாக நீங்கள் வந்தீங்களே, இப்போ தான் எனக்கு உசிரே வருது. ஏன், என்னாச்சு? அங்கே பாருங்க, ஒருத்தன் பின்னாடி தாடியோட இப்போ கொஞ்சம் நேரமாக என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா. 2 பேக்கை வேற வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேனா. திருட்டுனா இருப்பானோன்னு ஒரே பையன். இங்கே நின்றா கழிச்சு இப்போ பின்னாடி போய் நிற்கிறான். பேக்கை தூக்கி போயிட்டா. அதே தான். என்னது திருடனா? நாங்கள் இருக்கும்போதா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் இருக்கும்போது எப்படி திருட வந்து தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்ல வந்தேன். அதே தான், எனக்கு யாராச்சும் ஆளுங்க பக்கத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். என்ன இவ வேற குறுக்குறுன்னு பார்க்குறேன். நம்ம
சரிடி சரிடி அந்த பக்கம் பாருடி. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுல்ல. சரி ஆண்டி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஆ என்னது கிளம்புறீங்களா? ஐயோ என்னை தனியாக விட்டு போகாதீங்க, கொஞ்ச நேரம் இங்கே இருங்களேன். அந்த திருட வேறு என்னையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன ஏதாச்சும் செஞ்சிட போகிறான். சரி சரி அப்படியா, சரி நாங்கள் வேணா உங்கள் வீட்டில் இருந்து யாராச்சும் வர வரைக்கும் இருக்கோம், சரியா? இல்லைன்னா நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்க ஆண்டி, நாங்கள் வேணா இங்கே கொண்டு போய் விட்டுறோம் உங்களை. இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே தான் வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க, அதனால தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி சரி. இவன் வேறு ஃபோன் பண்ணுறோன்னு தவிர வர மாட்டேங்கிறான். ஹலோ, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, வர்றீங்களா இல்லையா? எனக்கு போலீஸா? ஐயோ அப்படியா, அப்போ மூட்டை என்ன பண்ணுறது? சரி சரி, இங்கே 2 லூசும் இருக்குது, அதுக்கிட்ட எப்படியாவது மாட்டி விட்டு கிளம்புறேண்ணா. சரி அப்போ நான் வச்சிடுறேன். சரி இங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம ஏரியாவுக்கு வந்துடுறேன், அப்படியே இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். சரி சரி பாய், நான் வச்சிடுறேன். என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து வர்றேன் அப்படின்ட்டாங்களா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கும். காலையிலேருந்து இங்கேயே உட்காந்துருக்கேன், ஒரு மாதிரியாக இருக்கு எனக்கும். அப்படியா, சரி அப்படின்னா நீங்கள் வேணா பாத்ரூம் போயிட்டு வாங்களேன், ஒரு மாதிரியாக இருந்தா. அப்பா லூஸு இவளே ஐடியா கொடுத்துட்டா, நல்லது போ. சரி அப்படின்னா நீங்கள் என் மூட்டையை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் டக்குன்னு. சரி ஆண்டி, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். மூட்டை கொஞ்சம் பத்திரம் சரியா? இந்த வந்துடுறேன் 2 நிமிஷத்தில். நீங்கள் கவலையே படாமல் போயிட்டு வாங்க, எங்கள் மூட்டை மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி. என்னடி போயிட்டாளா அவன்? ஆமாம்மா போயிட்டா. ஏய் ஐயா, இந்தா போட்டுக்க. ஏ லச்சக், ஏ மொச்சக், எப்பச்சக். படா அம்மா, இவளை கிளப்பதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சம்மா. சரி வா வா, மூட்டையில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல. அம்மா, இந்த தாடிக்காரன் பாரு, இன்னும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறது? ஐயோ அது வேறையா? அவனை ஒரு வழி பண்ணுவோம் இரு, நம்ம வேணா ஒன்று பண்ணுவோம், மூட்டை இங்கேருந்து தூக்கிடுவோமா? அதான் கரெக்டு, வேற பக்கம் போய் உட்காந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த பொம்பளை வந்துட்டா. என்னம்மா இப்படி எல்லா பக்கமும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு? அப்பாடா, ஒரு வழியாக மூட்டையை அவங்க தலையில் கட்டியாச்சு. நல்ல வேலை அவன் கரெக்டாக ஃபோன் பண்ணி சொன்னான், இல்லைன்னா போலீஸ் நம்மளை தூக்கியிருக்கோம். இந்த திருட்டு மூட்டையை நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு ஐயையோ படாத பாடாகி போச்சு 2 நாளாக. ஒரு வழியாக தலை முழுகியாச்சு, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கே. முதல்ல இந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆகணும். மூட்டை அப்படின்னு சொன்னோன்னா உடனே தலையை வச்சுட்டு வாங்கிட்டாளுங்க, இனிமேல் தாண்டி இவங்க 2 பேருக்கும் தெரியும் என்ன ஆகப்போதுன்னு.